வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஜான்வரி 2 அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனப்போ எடுத்த விளாக். காலையில ரொட்டீன் எடுத்தது. நியூ இயர் முடிஞ்சு மறுநாள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்றது வந்துட்டு என் மைண்ட்லேயே இல்ல. லீவுன்னே நெனச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டோட படுத்து தூங்கிட்டு இருந்தேன். காலையில 3 மணிக்கு அலாரம் அடிச்சது. அலாரம் அடிச்சப்ப கூட நமக்கு தான் மென்சஸே, நம்ம என்ன எந்திச்சு சாமி கும்பிட போறோம்ன்ட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு திரும்பி தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 5:45 போல திடீர்னு முழிப்பு வந்துச்சு. ஐய்யய்யோ! இன்னைக்கு ஸ்கூலுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்புறம் ஏந்திரிச்சு ஓடி வந்து என்ன செய்யறது? கிச்சனுக்குள்ள நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. 7:30க்கு வந்துட்டு சஞ்சய்க்கு வேன் வந்துரும். அதுக்குள்ள கட கட கடன்னு நான் சமையல் வேல முடிக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் சரி தக்காளி சாதம் செஞ்சுட்டோம்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் சாப்பிட்ருவாங்க. மத்தியானம் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க ப்ரக்கோலி ஃப்ரை பண்ணி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே 2த்துக்குமே ரெடியா கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு 2 வாணல் போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டேன். கிச்சனில் பாத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டேன். நான் அதை எதுவுமே கழுவலை. குக்கர் மட்டும் கழுவி சாப்பாடு ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பூண்டு தட்டி போட்டு அதையும் வதக்கியாச்சு. அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே தக்காளி வதக்கி, அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வதக்கி டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். கிச்சனில் வந்துட்டு நான் ஒரே ஆளே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சஞ்சய் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழுப்பி விட்டாலும் 7:30 மணி வரைக்கும் கிளம்பிட்டே இருக்கான். ரொம்ப லேட்டாக தான் அவன் கிளம்புறான். எனக்கு வந்துட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியறதில்ல அவனால். அதனால நானே வந்துட்டு கடகடன்னு பண்ணிவிட்டு சாப்பாட்டில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்றதுக்கு கூட அவனுக்கு டைம் இருக்கிறதில்ல. அவனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டி விடணும். அதுக்குள்ளே நான் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கேரட் தான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்நாக்ஸு கட் பண்ணி வைக்கிறேன். அதையும் வந்துட்டு பாக்ஸில் போட்டுட்டு அடுத்தது சஞ்சய்க்கு போய் ஊட்டி விடணும். ஸோ ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்துட்டு சுட சுட ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை ஆறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் அப்படி தான் போட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு எதையுமே நான் க்ளீன்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்துட்டு பசங்களை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும். ஸோ சாப்பாடு வந்துட்டு கடகடன்னு ஊட்டி விட்டுட்டேன். சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே வாசலில் தண்ணி விஸ்வா தெளிக்க சொல்லியிருந்தேன். அவன் ஒழுங்காக தெளிச்சானா என்னன்னு போய் பார்க்கலான்னு போனால் போர்ட்டிகோலலாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தான். வாசலில் தெளிக்கல தண்ணி. அதுக்கப்புறம் அவனை 2 திட்டு திட்டிட்டு வாசலில் அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு வேன் வருதான்னு எட்டி பார்த்துக்கிட்டே மீதி இருக்கிற சாப்பாட்டையும் வந்துட்டு சஞ்சய்க்கு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சிட்டேன். அவனை அனுப்பிச்சதுக்கப்புறம் விஸ்வா அங்கே நிற்க வச்சு வேன் வருதான்னு பார்த்துட்டே இருக்க வைப்போம். சஞ்சய் கிளம்பி அந்த லாஸ்ட் 2-3 மினிட்ஸ்லாம் வந்துட்டு விஸ்வா ஓடுறா வேன் வருதா பாருடான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவனும் அங்கேருந்து வேன் வந்துச்சுன்னா வந்துச்சுமான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனையும் வேனை ஏற்றி விட்டாச்சு. ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்துட்டு மதியானம் என்ன சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்குன்னு பார்த்து சரி வெண்டைக்காய் இருந்துச்சு, முட்டைக்கோஸ் இருந்துச்சு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். விஷ்வாவோட டிஃபன் பாக்ஸுமே பேக் பண்ணி வச்சிட்டோம்னா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு வழியாக க்ளீன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த டென்ஷனும் இருக்கும். டிஃபன் பாக்ஸ் இவனுக்கு பேக் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் டிஃபன் பாக்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வாசலில் தண்ணி தெளிச்சிருந்தோம்ல, அதை போய் கடகடன்னு பெருக்கிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். விடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கழித்து கோலம் போடணுன்னாலே கொஞ்சம் வந்துட்டு கூச்சமாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் லேட்டாக தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தில் கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் போய் பெருக்கி கோலமும் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரோட்ல எல்லா பசங்களும் அப்பாக்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு போவாங்க. கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். இந்நேரத்தில கோலம் போட்டோம்னா, இந்த பிள்ளைக்கு இப்போ தான் விடிஞ்சுதான்னு நெனைப்பாங்க. பரவாயில்ல, நம்ம நெலம நமக்கு தான் தெரியும். தூங்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு, அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா விஷ்வாக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடியாக தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அவனும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே, இருடா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் கடைக்கு போய் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கக்குள்ளேயே கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, கீரை இருக்கு எடுத்துகிட்டு போறியாம்மான்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கீரை தான் நம்மளுக்கு வேணான்னு சொல்லுவோமா, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பாலக்கீரைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, விஷம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருந்தான். ஷூ போட்டுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிட்டு இருந்தான். எண்ணெய் தேயினாலே பசங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 சொட்டு கையில் ஊற்றிட்டு சும்மா அப்படி தலையில் தடவிட்டு தேய்ச்சிட்டேமான்றாங்க. இதனாலேயே மண்டை காஞ்சு சளி பிடிச்சிக்குது. அதுவும் இந்த பனி காலத்தில் ரொம்பவே சளி பிடிக்குது. வறட்டு இருமல் மாதிரி வந்துடுது. இருடான்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் நல்லா எண்ணெயை தடவி விட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் சீவி விட்டு பவுடர் அடிச்சியாடான்னா அடிச்சிட்டான்னா, திருப்பியும் தலையில் எண்ணெய் தடவுனமே பிசு பிசுப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பவுடரெல்லாம் திருப்பி அடித்து விட்டு பிள்ளைய வந்துட்டு கிளப்பி விட்டாச்சு. பேக் எடுத்துகிட்டு அவனை வந்துட்டு கிளம்பிட்டான்.
மிஷ்வாக்கு வேன் பார்த்தீங்கன்னா 8:15க்கு வரும். 8:15லேருந்து 9:15க்குள்ள இருக்கிற 1 ஹவர் கேப்பில திருப்பி நான் மத்தியான சாப்பாட செஞ்சு முடிச்சுட்டு, கிச்சன் எல்லாம் நீட் பண்ணிட்டு, வீடெல்லாம் பெருக்கிட்டு, அடுத்தது என்னோட ஆஃபீஸ் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கடகடன்னு கிச்சனுக்கு ஓடி போய் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்ப நீட் பண்ணிட்டு, பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, ஒரு பக்கம் சமையல் வேலையும் ரெடி ஆயிட்டே இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, 7 நிமிஷத்தில எடுத்து ஃபைனலா போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா, இது காலையில 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணி வரைக்கும் நான் எவ்வளோ பரபரப்பா ஓடுனேன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கலாம் எப்படி மார்னிங் பிளான் பண்ணுவீங்க? எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருப்பீங்களா? இல்ல இந்த மாரி ஏதாவது நாட்கள் நடக்குமா? எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கிச்சன் கவுண்டர் டாப்ப மட்டும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து, சமையல் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, பாத்திரத்தலாம் வந்துட்டு கழுவி வச்சுட்டேன். ஸ்டாண்டே வந்துட்டு பத்த மாட்டேங்குது. அடுக்கி, அடுக்கி, அடுக்கி மேல பாத்திரம் நெறைய வச்சாச்சு. மொத நாள் நைட் வந்துட்டு பாத்திரம் வெளக்கல. சம்டைம்ஸ் நைட் வந்துட்டு பாத்திரம்லாம் வெளக்க மாட்டேன். சம்டைம்ஸ் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வெளக்க மாட்டேன். நான் எப்பயுமே வந்துட்டு மார்னிங் பெர்சன். நைட்டு வந்துட்டு என்னால ஜாஸ்தி முழிக்க முடியாது. டக்குனு தூங்கிடுவேன் நானு. அதனால காலையில எந்திரிச்சு தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சதுனால தான் பிரச்சனை. பட் பரவால்ல. ஓரளவு மேனேஜ் பண்ணியாச்சு. பசங்களையும் அனுப்பிச்சுட்டு, மதியானத்துக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு கீரை இருக்கிறதுனால இன்னைக்கு கூட்டு வைக்கல. முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிட்டு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு, கீரையில வந்து கூட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கீரை மட்டும் இப்ப செஞ்சு வைக்கல. மதியானம் கொஞ்சம் டைம் இருக்கும். பாலக்கீரை சீக்கிரம் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள செஞ்சிரலாம். லஞ்ச் பிரேக்ல வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டேன். வீடு பெருக்காம இருந்தோம்னா, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ டஸ்ட் இருக்கிற மாரியே இருக்கும். பெருக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதனால அந்த வேலையும் சேர்த்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன கையோட லாகின் பண்ண வேண்டியதான். 9:28 ஆயிடுச்சு டைமு. 9:15க்கு லாகின் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் லாகின் பண்ணேன். காலையில என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு செஞ்ச ப்ரக்கோலில மீதி இருந்துச்சு. அதையே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ என்னோட பரபரப்பான டே ரொட்டீன வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன ஒரு தட்டு தட்டி விடுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா பை பை.